வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கு நாம் விஞ்ஞானத்தில் மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பை கற்றுக்கொள்ளப் போகிறோம். அது என்னவென்றால் சக்தி ஆகும். நாம் தினமும் செய்யும் பல செயல்களுக்கு சக்தி தேவையாகிறது. நடப்பது, ஓடுவது, விளையாடுவது, வாகனங்கள் நகர்வது, விளக்கு எரிவது, இவை அனைத்தும் சக்தியின் உதவியால் தான் நடைபெறுகின்றன. அப்படியானால் சக்தி என்றால் என்ன? வேலை செய்யும் ஆற்றல் சக்தி எனப்படுகிறது. உதாரணமாக, ஒரு குழந்தை ஓடுவது, ஒரு விசிறி சுழல்வது, ஒரு மின் விளக்கு ஒளி தருவது, இவை அனைத்தும் சக்தி இருப்பதை காட்டுகின்றன. சக்தி கிடைக்கும் இடங்களை சக்தி முதல்கள் என்று அழைக்கிறோம். சூரியன், காற்று, நீர், எரிபொருள் மற்றும் மின்சாரம் போன்றவை நாம் பயன்படுத்தும் முக்கியமான சக்தி முதல்களாகும். சில சக்தி முதல்கள் இயற்கையில் தொடர்ந்து கிடைக்கின்றன. இவை முடிவடையாத சக்தி முதல்கள் என அழைக்கப்படுகின்றன. உதாரணமாக சூரிய சக்தி, காற்று சக்தி, நீர் சக்தி. இவை இயற்கையில் தொடர்ந்து கிடைப்பதால் இவை எளிதில் முடிவடையாது. சில சக்தி முதல்கள் நீண்ட காலம் பயன்படுத்தினால் ஒரு நாள் முடிவடையக்கூடும். இவை முடிவடையக்கூடிய சக்தி முதல்கள் எனப்படுகின்றன. உதாரணமாக நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு. இவை பூமிக்குள் இருந்து பெறப்படுவதால் ஒரு நாள் இவை குறைந்து போகலாம். அதனால் நாம் சக்தியை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். தேவையில்லாத போது விளக்குகளை அணைக்க வேண்டும். மின்சாதனங்களை தேவைக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும். சைக்கிள் பயன்படுத்துதல் மற்றும் மரங்கள் நட்டல் போன்ற செயல்கள் சக்தியை பாதுகாக்க உதவும். மாணவர்களே, சக்தி நம் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது. அதனால் சக்தியை வீணாக்காமல் சிக்கனமாக பயன்படுத்துவது நம் பொறுப்பு. நாம் அனைவரும் சேர்ந்து சக்தியை பாதுகாத்தால் நம் பூமி ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி.